என்னோட ஷேப்பிங் ஆஃப் மை ஃபிலிம் பிரெயினுக்கும் ஆமீருக்கும் பெரிய கனெக்ஷன். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் ரங் தே வசந்தி ப்ரிவியூ ஷோக்கு போனோம். நான் சூட்லாம் போட்டு போனேன். அங்கே போனால் என்ன வாட்ச்மேன் கை வச்சு தடுத்துட்டாப்ல, உள்ள போக முடியாது. மும்பைல இன்ஆர்பிட் மால்ல தள்ளி விட்டாப்ல. யோ நான் படத்தை நடிச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும் போ, பாஸ் இருக்கானா? இல்ல பாஸா? ஐயோ ஏன் படையா, மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பாஸ் இருந்தா உள்ள விடுவேன். அப்பல பக்கத்துல திரும்ப ஒரு போஸ்டர் இருக்காங்க, நான் அந்த போஸ்டர் சிகரெட் பிடிக்கிறான் பாரு அவன் தான் அப்படின்றேன் அவங்க கிட்ட. அவன் பார்த்துட்டு ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாமா நம்ப, அதுக்குள்ள யாரோ சொல்லி ஆமீர் கேம் ரன்னிங் டவுன் டு ரிசீவ் மீ ஃப்ரம் தேர் பிகாஸ் ஹி ஹர்ட் தட் somebody is not letting me in. I was so touched. எனக்கு அழுகையா வந்துருச்சு. அவர் வந்து ஏய் வட வட வடன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு, அவரோட ஒரு 10 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, அவர்லாம் வந்து என்னை கூட்டிட்டு லிஃப்ட் ஏற்றிட்டு என்ன மேலே கூட்டு போறாங்க. ஐம் ஸ்லைட்லி, ஐ ஒன்ட் சே ஐ வாஸ் இமோஷனல், பட் கொஞ்சம் இரிட்டேட்டடா இருந்தேன். என் படத்தை பார்க்க வந்து உள்ள விட மாட்டேங்கன்னா கையெல்லாம் வச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே போய் படம் பார்த்துட்டு அப்போ விட்டுருப்பாருல அவரு பார்த்த உடனே. இல்ல படம் பார்த்துட்டு அப்பா சிரிச்சார். அது கேளுங்க, அது எங்க முடியுதுன்னா படம் இப்போ நானும் ஆமீரும் சேர்ந்து ஷோ பார்த்தோம் எல்லாருமே. 4 தியேட்டர்ல 10 நிமிஷம் கேப்ல ஷோ ஓடுது ப்ரீமியர். ஸோ எங்களோட சீன் முடிஞ்சோடனே நாங்கள் இன்னும் 3 ஸ்க்ரீனுக்கு போனோம். ஸோ எங்கள் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் முடியுது, அப்படியே உள்ளேருந்து உள்ளே போய் உட்காந்துட்டு லைட் ஆன் பண்ணுறாங்க, க்ரௌடாக இருக்குது. அப்போ ஆமீர் சார் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த க்ரௌடு வந்து என் பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், கரண் கரண் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ் பிஃபோர் மை லைஃப்.